Hi students, 9th lesson பார்த்துட்ருக்கோம் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கனாக்கா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கனாக்கா அனலாக் சிக்னல்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது அனலாக்னா என்னென்னு பார்த்திங்கன்னா வோல்டேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்தது கம்ப்யூட்டரில் ஏற்பட்ட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு டெவலப் ஆகுது. அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன சார், ஏன் நம்ம அதை கொஞ்சம் டீப்பாக படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா அதனால் நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கிடைக்குது. அதாவது ஒரு அப்ளையன்சஸோடைய சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாகுது, பெரிய சைஸ்லேருந்து சின்னதாகுது, அதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நிறையா பர்பஸ்க்காக நம்ம என்ன செய்கிறோம், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு சப் டாபிக் ஒன்று நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டில் ஃபிசிக்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒன்று படிப்போம். அதில் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு சப்டிவிஷனு. செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு டாபிக் தான் என்னது, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன, ஓகேவா, அதுக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்கணும். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இஸ் எ சப் பிரான்ச் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் விச் டீல்ஸ் வித் டிஜிட்டல் சிக்னல்ஸ். ஓகேவா? டிஜிட்டல் சிக்னல்ஸை வச்சு அது நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வாட் இஸ் டிஜிட்டல் சிக்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் டிஜிட்டல் சிக்னல் அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஹை வோல்டேஜ், ஒரு லோ வோல்டேஜ், ஒரு ஆன், ஒரு ஆஃப், அந்த மாதிரி சொல்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிஜிட்டல் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அனலாக் சிக்னல்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா கண்டினியூஸாக என்ன ஆகும்னா நமக்கு வோல்டேஜ் வேரி ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம ரூமுக்கு வர லைட்டோட வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 220 ஒரு 180 220 இல்லை 240 வேரி ஆகிட்டே இருக்கும். அது வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும், எந்த இடத்துலையும் கேப் விடாது. ஆனால் இது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னலை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் 0 காட்டும், அடுத்தது 1 0 1 0 1 இல்லை 0 5 0 5 0 5 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். 0னாக்கா ஆஃபு, 5னா ஆன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதுதான் டிஜிட்டல் சிக்னல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ இதுக்கு முன்னாடி அனலாக் சிக்னல்ஸை, அனலாக் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். அதுலேருந்து இது எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்திங்கனாக்கா என்னென்னலாம் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? இந்த டிஜிட்டல் சிக்னல் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அக்யூரசி, அங்கேருந்து கிடைக்கிற டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நல்ல அக்யூரேட் டேட்டா கிடைக்குது. நம்ம ஃபீட் பண்ணுற டேட்டாவும் நம்ம அக்யூரேட்டாக பண்ண முடியுது. ஸ்பீடு, அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இம்யூனிட்டி டு நாய்ஸ். ஓகேவா? ஸ்பீடுனா தெரியும் உங்களுக்கு, ரொம்ப விரைவாக நமக்கு செய்தி அனுப்புறது, திரும்ப செய்தியை வாங்குறது. அடுத்தது ஃப்ளெக்சிபிலிட்டினாக்கா எப்படி வேணால் நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? திடீர்னு ஒரு வேல்யூ தப்பாக இருக்குதுன்னா திரும்ப அதை கரெக்ஷன் பண்ணுறதோ ஈஸியாக நம்ம பண்ண முடியும். இல்லை ஒரு எக்யூப்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா இம்யூனிட்டி டு நாய்ஸ்னாக்கா அதாவது இரைச்சலுக்கு ஒரு தடையாக இருக்கிற அந்த தன்மை. ஓகேவா? இப்போ சில இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா எஃப்எம் ஸ்டேஷனில் கூட ஒரு சில ஸ்டேஷன் வந்து நல்லா காமாக இருக்கும், என்ன சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு மியூசிக்கை கொடுக்கும். சில எஃப்எம்லாம் பார்த்திங்கனாக்கா என்ன ஆகும், குறன்னு இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி வேரியேஷன் இருக்கும். ஓகேவா? அப்போ இம்யூனிட்டி டு நாய்ஸ்ன்றது டிஜிட்டல் சிக்னலில் நமக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிக்னல்ஸை ஜென்ரலாக நம்ம ரெண்டாக பிரிப்போம். ஒன்று வந்து அனலாக் சிக்னல், ரெண்டாவது டிஜிட்டல் சிக்னல். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம படிக்க வேண்டியது அனலாக் சிக்னல், அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்க டிஜிட்டல் சிக்னல். அப்போ அனலாக் சிக்னல்னால் என்ன சார், கண்டினியூஸ்லி வேரியிங் வோல்டேஜ் வித் டைமை பொறுத்து வோல்டேஜ் தொடர்ச்சியாக மாறிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் அனலாக் வோல்டேஜ். இல்லை டைமை பொறுத்து கரண்ட் கூட மாறலாம். ஓகேவா? இந்த இடத்துல VRI எது வேணால். ஓகேவா? கண்டினியூஸ்லி வேரியிங் கரண்ட் வித் டைம் அப்படின்னு சொல்லலாம், கண்டினியூஸ்லி வேரியிங் வோல்டேஜ் வித் டைம் எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு பேர் நம்ம அனலாக் சிக்னல் அப்படின்னு சொல்கிறோம். டிஜிட்டல் சிக்னல்னால் என்ன, இட் கன்சிஸ்ட் ஒன்லி டிஸ்க்ரீட் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் அப்படின்றாங்க. டிஸ்க்ரீட்னாக்கா கரெக்டாக தனிமைப்படுத்தப்பட்ட, இல்லைனா வேறு எப்படி சொல்லலாம், ஒரு தனித்தனியான செப்பரேட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ டிஸ்க்ரீட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இங்கே மோஸ்ட்லி டிஸ்க்ரீட் வேல்யூஸ்னால் என்ன, 0 கண்டிப்பாக இருக்கும், எய்தர் 1 இருக்கலாம், ஆர் 5 இருக்கலாம், ஆர் 10 இருக்கலாம். இந்த 1 5 10ங்கிறதுலாம் வந்து ஹைன்னு அர்த்தம், 0ங்கிறது லோ. ஓகேவா? ஹை லோ, அடுத்தது ஆன் சுவிட்ச், ஆஃப் சுவிட்ச், அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஜிட்டல் சிக்னல் நீட் 2 ஸ்டேஜஸ். கண்டிப்பாக நமக்கு டிஜிட்டல் சிக்னலில் 2 ஸ்டேஜ் தேவை. ஒன்று வந்து ஸ்விட்ச் ஆன், இன்னொன்று ஸ்விட்ச் ஆஃப். இந்த ஸ்விட்ச் ஆன் வந்து பார்த்திங்கனாக்கா 1 ஸ்டேட்டுன்னு சொல்லலாம், 1ன்னு சொல்லலாம், ஹை வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லை வேறு எப்படி சொல்லலாம், 1 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இல்லை 5 வோல்ட்டுன்னு சொல்லலாம்,
எப்படி வேணால் சொல்லலாம். இது எல்லாமே சேம் தான். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல ஸ்விட்ச் ஆஃப் சுவிட்சுங்கிறது 0 ஸ்டேட்டுன்னு சொல்கிறாங்க, 0ன்னு சொல்லலாம், இல்லை லோ வோல்டேஜ். இந்த இடத்துல என்னது, இல்லை 0 வோல்டேஜ் அப்படி கூட சொல்லலாம், 0 வோல்டேஜ். இல்லை அவ்வளோதான், இல்லை 0 வோல்ட். ஓகேவா? அந்த இதில் 1 போடலாம், 5 போடலாம். இந்த இடத்துல ரெண்டுத்துக்குமே 0 தான் நம்ம போடுவோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் லாஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாசிட்டிவ் லாஜிக்னால் இதை ஏ இருக்கிறது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், பாசிட்டிவ் லாஜிக் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் அதாவது டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா 0 இருக்குது, ஒரு +5 வோல்ட்டு நம்ம லாஜிக் 1 அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே 1 வோல்ட் இருக்குது, இந்த இடத்துல மேலே இருக்கிறது நம்ம லாஜிக் 0 அப்படின்னு சொல்லுவோம். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். இதில் 1னாலும் 5 வோல்ட்னாலும் ஒன்று தான், 0னாலும் 0 வோல்ட்னாலும் ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு ஒரு நியூ டாபிக் வரும். இப்போ டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு செப்பரேட்டாக ஒரு டிவைஸ்க்கு வரப்போகிறோம் நம்ம. ஓகேவா? லாஜிக் கேட்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த லாஜிக் கேட்டில் இதோடைய ஒர்க் என்ன சார் அப்படின்னாக்கா, டூ சம் ஒர்க்கு. ஓகேவா? ஏதோ ஒரு ஆப்ரேஷன் கொடுத்தா அந்த ஆப்ரேஷனை அந்த லாஜிக் கேட் செஞ்சு முடிக்கும். ஓகேவா? அதுதான் லாஜிக் கேட் அப்படின்றோம். இப்போ பாருங்கள், லாஜிக் கேட் இஸ் an electronic circuit which functions based on the digital signal. டிஜிட்டல் சிக்னல் நீங்கள் கொடுத்தீங்கனாக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும். அதுக்கு பேர் தான் லாஜிக் கேட் அப்படின்னு சொல்கிறோம். இட் ஹேஸ் ஒன் அவுட்புட்டு, ஒன் ஆர் மோர் இன்புட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் ஒரு கேட் இருக்குனாக்கா அந்த கேட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா, கேட்டுனால் நீங்கள் டக்குன்னு ஞாபகம் வர வேண்டியது உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அந்த கேட், அதை ஞாபகம் வச்சுக்காதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு டிவைஸ். ஓகேவா? இப்போ டிரான்சிஸ்டர், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர், இண்டக்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி லாஜிக் கேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? லாஜிக் கேட்டுங்கிறது ஒரு டிவைஸ். இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னாக்கா, ஒரு கேட்டுன்னு ஒன்று இருக்குனாக்கா அதுக்கு ஒன்லி ஒன் இன்புட்டு. ஓகேவா? ஒன்லி ஒன் அவுட்புட் பட் மோர் தென் ஒன் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஒன் இன்புட் கொடுக்கலாம், இல்லை 2 இன்புட் கொடுக்கலாம், இல்லை 3 இன்புட் கொடுக்கலாம். ஆனால் அவுட்புட்டுங்கிறது ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் பேசிக் லாஜிக் கேட்ஸ் இருக்குது. என்னென்னது? அண்டு, ஆறு, நாட்டு. இந்த மாதிரி 3 பார்த்திங்கனாக்கா 3 லாஜிக் கேட்ஸு. பேசிக் கேட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேசிக் லாஜிக் கேட்ஸ். ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒய் சம் கேட்ஸ் ஆர் கால்ட் அஸ் பேசிக் கேட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஏன் இது இல்லை அண்டு ஆர் நாட் கேட்ஸ் ஆர் ஒய் வி ஆர் கால் பேசிக் லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். எதுக்காகனாக்கா, யூஸிங் தீஸ் 3 லாஜிக் கேட்ஸ் வி கன்ஸ்ட்ரக்ட் ஆல் அதர் கேட்ஸ். ஓகேவா? இந்த 3 லாஜிக் கேட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கேட்டை வேணால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அந்த காரணத்துக்காக தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அண்டு கேட்டு, ஆர் கேட், நாட் கேட்டு மட்டும் நம்ம பேசிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அதர் கேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ஆர் கேட், நேண்ட் கேட், நார் கேட். ஓகேவா? இது 3மே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்தது 3 கேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரைட். இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ரைட். இப்போ லாஜிக் கேட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் இருக்குது, அதில் என்னென்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, வேரியபிள்ஸ் இருக்குது, கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். லாஜிக் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ப்ளஸ்னாக்கா நம்ம சாதாரணமாக ஒரு ஃபார்முலாவில் ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் ஆட் பண்ணால் அதுக்கு பேர் நம்ம ப்ளஸ் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி ப்ளஸ் தான் இது. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் ஆப்ரேட்டர் போடுவோம். அதுவே இப்போ டாட் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். டாட் வச்சுனாக்கா ஃபார்முலாவில் நம்ம என்ன செய்கிறோம், டாட் வச்சுனாக்கா மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அதே தான் இந்த இடத்துல டாட் வச்சுனாக்கா மல்டிப்ளை தீஸ் 2 நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நம்ம ப்ளஸ்ஸோ டாட்டோ வச்சா அதுக்கு பேர் என்னவா, லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 or more inputs given to the logic gate, only one output is gained இல்லையா, ஒரே ஒரு அவுட்புட் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும் இல்லையா. அப்போ ஏபி அப்படிங்கிறது 2 input given to the logic gate. அப்போ இதெல்லாம் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோமோ அதெல்லாம் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அவுட்புட்டை எதை எடுக்கிறோமோ அதை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்புட் எப்பவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் கிடைக்கும். அப்போ லாஜிக் கான்ஸ்டண்ட்டை ஒய் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அவுட்புட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன சார் அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நீங்கள் மேக்ஸில் ஒரு ஃபார்முலா மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஒரு இன்புட் இருக்கும், இல்லை 1 or 2 or 3 எத்தனை வேணால் இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும், நடுவில் ஈக்குவல் போட்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக் ஸ்டேட்மெண்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஏ
ஆர்பி அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி சிம்பிள் ப்ளஸ் போட்டாக்கா அதை ஆர்னு படிங்க, டாட் வச்சுனாக்கா அதை அண்டுன்னு படிங்க. ஓகேவா? ஆர்னாக்கா சம்மிங் ஆப்ரேஷன் பண்ணும், டாட் வச்சாக்கா ப்ராடக்ட் ஆப்ரேஷன் பண்ணும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லாஜிக் கேட்டில் ட்ரூத் டேபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ட்ரூத் டேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இன்புட்டாக எத்தனை கொடுக்குறோம், 2 இன்புட் கொடுக்குறீங்கன்னா 2 இன்புட்டோட வேல்யூஸு, அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெகுலராக ஒரு டேபிளர் காலம் வரைஞ்சாக்கா அதுக்கு பேர் ட்ரூத் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எ பாசிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் அவுட்புட் இஸ் கிவன் இன் த டேபிள் கால்டு ட்ரூத் டேபிள். ஓகேவா? ட்ரூத் டேபிள்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கான்செப்ட் ஃபார் லாஜிக் கேட்ஸ். ஓகேவா? லாஜிக் கேட்டை பற்றி நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஒரு கேட்டை பற்றி நம்ம படிக்கணும். ஒரு கேட்டில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடக்குது, ஒரு இன்புட் நம்ம எப்படி கொடுக்கும்போதெல்லாம் எந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்குது, அங்கே எப்படி ஆப்ரேஷன் நடக்குது, எப்படி கால்குலேஷன் போடணும், அந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த 6 கேட்டுக்கு நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் செஷனில் அதை பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம், வாட் இஸ் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான டெஃபினேஷன், 2 டைப் ஆஃப் சிக்னல் இருக்குது. ஒன்று அனலாக் சிக்னல், ரெண்டாவது டிஜிட்டல் சிக்னல் சொன்னோம். நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் சிக்னலுக்கு 2 விதமான ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் லாஜிக்னா என்னென்னு பார்த்தோம். லாஜிக் கேட்டை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் பேசிக் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் அதர் ஹையர் கோர்சஸ். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 1 மார்க்குக்கு 3 மார்க்குக்கு இதெல்லாம் எக்ஸாமில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுக்கு அடுத்தது வரப்போகிற அந்த லாஜிக் கேட்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? இது திரும்ப பாருங்கள். ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.